புதிதாக தொடங்கப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு படை தற்போது முதல் கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் டீலரை மகாராஷ்டிராவில் கைது செய்திருக்கிறது போதைப்பொருள் தடுப்பு படை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். முதல்வராக பதவியேற்ற பின்பு ஜோசப் விஜய் 3 திட்டங்களை அறிவித்தார். அதுல ஒன்று தான் மாவட்டம் தோறும் போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதிகாரப்பூர்வமாக இன்னும் இந்த பிரிவு துவங்கப்படவில்லை என்றாலும் அதற்கான காவலர்கள் நியமிக்கப்பட்டு தங்களது பணியை துவங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில கீழ்ப்பாக்கம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு படையினர் கடந்த 20ஆம் தேதி போதைப்பொருள் விற்பனை செய்ததாக சங்கீதா, சிரஞ்சீவி, ஜான் ஆகிய 3 கைது செய்து அவரிடமிருந்து சுமார் 30 கிராம் மெத்து போதைப் பொருளும் அதே போன்று வலி நிவாரணி மாத்திரைகளும் 10 ஆகியவை கைப்பற்றி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விவகாரத்துல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய சங்கீதாவோட கணவர் சண்முகம் என்பவர் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில அவரை வாகன பதிவு மற்றும் மொபைல் எண்ணை வைத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில இந்த நிலையில தான் அவரது கார் மற்றும் மொபைல் எண் மகாராஷ்டிரா மாநிலத்துல பூஞ்ச் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை அறிந்த போலீசார் மகாராஷ்டிரா போலீசாருக்கு கீழ்ப்பாக்கம் காவல் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேர்ல பூஞ்ச் காவல்துறையினர் சண்முகத்தை அங்கு வைத்து கைது செய்த நிலையில சென்னை காவல்துறையினருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேர்ல நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் விரைந்த கீழ்ப்பாக்கம் காவல் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அங்கு கைது செய்யப்பட்ட சண்முகத்தை சென்னை அழைத்து விசாரணை மேற்கொண்டதுல அவரிடமிருந்து சுமார் 350 கிராம் மெத்து போதைப் பொருளும் அதே போன்று 5 கிராம் MDMA அதே போன்று LSD ஸ்டாம்ப் உள்ளிட்ட OG கஞ்சா 50 கிராம் என உயர் ரக போதைப் பொருட்கள் அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருவதும் மேலும் தொழில் சார்ந்து பெங்களூர் சென்ற போதுதான் அங்கு நைஜீரியா நாட்டை சேர்ந்த போதைப் பொருள் விற்பனை நபர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு அவரிடமிருந்து இது போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை வாங்கி சென்னையில விற்பனை செய்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட சண்முகத்திடம் தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ANTF போலீசார் கைது செய்யப்பட்ட சண்முகத்தை வேப்பேரி காவல் நிலையத்துல ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு அதன் பின்னர் சிறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் கைதாக பார்க்கப்படுகிறது. இந்த ANTF ஆரம்பித்து முதல் கைதாக சென்னையில முதல் கைதாக பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த ANTF டீம் இந்த போதைப் பொருள் விற்பனை கும்பலை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.